Hi guys, welcome back to another video. So நம்ம இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே நம்ம இயக்குனர் பாரதி ராஜா காலம் ஆயிட்டாருங்கிற போஸ்ட் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இயக்குனர் பாரதி ராஜா காலம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி போடுறாங்கன்னா ஒரு ஆள் இந்த போஸ்ட் போட்டது அதை காப்பி பண்ணி அடுத்தவங்க போஸ்ட் போடுறோம். அப்படி போஸ்ட் பண்ணி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ முதல்ல இந்த முட்டாள்தனத்தை நீங்கள் எல்லாரும் நிறுத்தணும். என்னன்னா சும்மா ஒரு ஃபேக்ட் தெரியாமல் ஒரு ஆள் போஸ்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணி விட்டுறக்கூடாது. நமக்கு அதோட உண்மை தெரியாமல் நம்ம அதை ஷேர் பண்ணி விடக்கூடாது. உண்மை தெரிஞ்சு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா நான் அதை பற்றி பார்த்துட்டு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன். அது மாதிரி ஜஸ்ட் பிளைண்டாக ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி ஷேர் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம பாரதி ராஜா சார் உடல்நலை குறைவாக நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த என்ன சொல்கிறது அந்த இஷ்யூஸ் எல்லாம் மறுபடியும் திருப்பி வந்துருவார். ஸோ அவரை இப்போ எதுக்கடா வேண்டாம் சமாதி கட்டுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். ஆல்ரெடி அந்த ஃபேமிலி ஒரு லாஸ் இப்போ தான் ரீசென்ட்லி நடந்துருச்சு. ஸோ அதுலேருந்து அவர் மீட்டு வரதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு லாஸ் கூட அந்த ஃபேமிலி எப்படி தாங்குன்னு தெரியாது. இருந்தாலும் இதெல்லாம் உங்கள் வீட்டில் நடந்தால் எப்படி இருக்கும்டா? ஸோ இப்போ போஸ்ட் இப்படி ஃபேக் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்கல்ல. ஸோ அவங்களோட வீட்டில் ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்தா அவனை அந்த சொல்கிறது வேற ஒருத்த வந்து அவங்கள செத்து போயிட்டான்னு சொல்லலாம். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சுயமாக வந்தால் தான் இது எப்படி தெரியும். மற்றவங்க வீட்டில் நடக்குது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நியூஸ் மாதிரி தான். அதே இது உங்கள் வீட்டில் நடக்கும்போது தான் அதோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ இதே மாதிரி ஃபேக் நியூஸ் இதே மாதிரி ஒரிக்கலும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஃபேக்ட் நீங்கள் செக் பண்ணிட்டு மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உண்மையாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற செயினில் நீங்களும் வந்துடாதீங்கன்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் முன்னாடி நடந்திருக்கு. ஒரு 4-5 months முன்னாடி நம்ம காஜல் அகர்வால் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அவசானம் அவங்களே அந்த காஜா அகர்வாலே நேரிட்டு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. நான் செத்து போகிறேன்னு சொல்லி ஸ்டோரியில் போட வேண்டிய நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி யாராச்சும் நியூஸ் உங்களுக்கு சோஷியல் மீடியா வழி உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்கன்னா நீங்கள் அதோட ஃபேக்ட் தெரிஞ்சுக்க டேரக்ட்லி உங்களோட நியூஸ் சேனல் வந்து பாருங்க. இதே மாதிரி பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் காலமானாங்கன்னா அவங்க நியூஸ் சேனலில் லைவாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணலாம்.